Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல மாடு வளர்ப்பு மற்றும் அதை எப்படி சிறப்பா பராமரிக்கிறதுங்கறத பத்தி பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க நம்ம மாட்டோடைய ஷெட். இது கட்டி 2 வருஷம் கிட்ட ஆகுது. மாட்டு ஷெட்டுக்கு தேவையான தண்ணியெல்லாம் இந்த டேங்க்ல சேகரித்து வச்சுக்குவோம். டேங்க்ல இருந்து பைப் கனெக்ஷன் வழியாக ஒவ்வொரு தொட்டிக்கும் தண்ணி வந்து சேர்ந்துடும். காலையில் பால் கறக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், பால் எடுத்துக்கிட்டு நம்ம சொசைட்டிக்கு கொண்டு போகிறோம். கரெக்டாக காலையில் 6:30 மணிக்கு பால் எடுத்துக்கிட்டு போவோம் சொசைட்டிக்கு. இனிமேல் தான் மாடு கட்டுத்தரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். மாடு போட்ட சாணி எல்லாத்தையும் அள்ளி கொட்டிட்டு இருக்கிற குப்பைகளை எல்லாத்தையும் கூட்டி குப்பை குழியில் கொண்டு போய் கொட்டணும். நம்மக்கிட்ட மாடுகள் கூடவே ஆடுகளும் இருக்குது. 2 பெரிய ஆடு, 3 குட்டிகளும் இருக்குது. இந்த சின்ன குட்டிங்கெல்லாம் பயங்கர அட்டகாசம் பண்ணுதுங்க. நம்ம தோட்டத்தில் உள்ள செடிகள் ஒன்று கூட விட்டு வைக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் போய் கடிச்சிருது. அதனால் இப்போ நாங்கள் கவுர் போட்டு கட்டி வச்சுருக்கோம். எப்படா தீனி போடுவீங்கன்னு இந்த ஆடு முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. இதுதாங்க கள்ளக்கொடி போர். கள்ளக்காய் பிடுங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே உள்ள செடிகளை காய வச்சு இந்த மாதிரி போர் போட்டு அடுக்கி வச்சிருவோம். இதை ஆட்டுகளுக்கு எடுத்து கொடுக்கும்போது ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும், தண்ணியும் நல்லா குடிக்கும். காலை கட்டுத்தர வேலை ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம சாணியெல்லாம் அள்ளி கொண்டு போய் குப்பையில் கொட்ட போகிறோம். பொதுவாக நாங்கள் சாணி அள்ளிட்டு அதை ஒரே இடத்துல தான் சேகரித்து வைப்போம். அந்த இடத்துக்கு பேர் குப்பை குழின்னு சொல்லுவோம். அந்த சாணமெல்லாம் மக்கி எருவாக மாறிடும். அது வருஷத்துக்கு ஒரு தடவை வயலுக்கு அடித்து கொட்டிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம டைரெக்டாக இதை தீவன காட்டில் கொட்ட போகிறோம். ஏன்னா பச்சை சாணி தீவன காட்டில் கொட்டும்போது தீவன பயிர் நல்லா சிறப்பாக வளரும். மாடு கழிச்சு வச்ச தட்டு அப்புறம் தேவையில்லாத குப்பைகளை எல்லாத்தையும் நம்ம எரித்து இந்த சாம்பலை நம்ம தோட்டத்துக்கு கொட்டினோம்னா அது நல்ல எருவாக இருக்கும். கட்டுத்தரையும் சுத்தம் பண்ணியாச்சு. இதுதாங்க மக்காசோள சக்கை. மக்காசோளத்தை அடித்ததுக்கப்புறம் அதோட மேலே இருக்க தோல் எல்லாம் இந்த மாதிரி சக்கையாக கிடைக்கும். இதை நம்ம அள்ளி மாட்டுக்கு போட்டோம்னா மாடும் நல்லா சாப்பிடும். மாடுகளுக்கெல்லாம் தவிடு தீவனம் போட்டு காலையில் தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கோம். மாடுகளுக்கு டெய்லியும் 2 வேளை தண்ணி காட்டணும். அதாவது தவிடு தீவனம் போட்டு 2 வேளை, காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம். தண்ணி காமிச்சதுக்கப்புறம் கொண்டு போய் கட்டினோம்னா நம்ம போட்ட சக்கைகளை எல்லாத்தையும் மாடு நல்லா சாப்பிடும். இந்த மக்காச்சோள சக்கைகளை அடுப்பு எரிக்கிறதுக்காகவும் கூட யூஸ் பண்ணிக்குவோம். மாடுகள் தண்ணி காமிச்சு கட்டினதுக்கப்புறம் காலையில் காஞ்ச தீவனம் கொடுத்தாச்சு. அதாவது மக்காச்சோள தட்டு, அப்படி இல்லைன்னா வைக்கோல் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மதியானத்துக்கு அப்புறம் ஈவினிங் போடுறதுக்காக பச்சை தீவனம் வெட்டிக்கிட்டு இருக்கோம். வெட்டி எடுத்த பசுந்தீவனத்தை எல்லாம் கொண்டு வந்து மரத்தடியில் போட்டுருவோம். மணி காலையில் 11:30 ஆயிடுச்சு. வெயிலும் நல்லா அதிகமாகிடுச்சு. இனிமேல் மாடெல்லாம் பிடிச்சி நம்ம மரத்தடியில் கட்ட போகிறோம். மரத்தடி நிழலில் கட்டினதுக்கப்புறம் நம்ம சேகரித்து வச்சுருக்கிற பச்சை தீவனத்தை எல்லாத்தையும் மாட்டுக்கு போட்டுடலாம். இனி சாயந்தரம் வரைக்கும் நமக்கு எந்த வேலையும் இல்லை. சாயந்தரம் 4 மணி ஆனவுடனே மறுபடியும் ஈவினிங் டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஒவ்வொரு மாட்டு தொட்டியிலையும் 2 கைப்பிடி கல்லுப்பு சேர்த்திக்கிறோம். 1 லிட்டர் டப்பாவில் 3 டப்பா அளவுக்கு மாட்டுக்கு தீவனம். அதே டப்பாவில் 4 டப்பா அளவுக்கு தவிடு எடுத்துக்கலாம். இந்த தவிடு பக்கத்தில் ரைஸ் மில்ல இருந்து கற்கா தவிடுன்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டு வருவோம். இந்த தவிடும் தீவனத்தையும் மாட்டோட தொட்டியில் கொட்டி நல்லா கலந்து விட்டுறலாம்.
நாங்கள் எப்போவுமே மாட்டுக்கு தண்ணி காட்டும் போது தீவனமும் தவிடும் இது 2 மட்டும்தான் போடுவோம். சில பேர் வந்து புண்ணாக்கு போடுவாங்க, அப்புறம் திப்பியும் சில பேர் போடுவாங்க. இனி ஒவ்வொரு மாட்டும் மரத்தடியிலிருந்து நம்ம அவுத்து விட்டுட்டா போதும், அதுவே போய் அதோட தொட்டியில் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிரும். மாடு குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டால் தான் அடியில் இருக்கிற தவிடெல்லாம் நல்லா மேலே வந்து மாடு நல்லா சீக்கிரம் குடிக்கும். ஈவினிங் சாணி அள்ளுற வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈவினிங் மாட்டுக்கு தண்ணி காட்டினதுக்கப்புறம் வைக்கோல் போட்டு பால் கறக்கிற வேலை தான். பால் கறக்கிறதுக்கு மிஷின் வாங்கியிருக்கோம். இந்த மிஷின் வாங்கி ஒரு 6 மாதம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி கையில் தான் கறந்துக்கிட்டு இருந்தோம். பால் கறக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாடு உள்ளே வந்துருச்சு. பால் கறக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டியை விட்டு தான் கறப்போம். இந்த ஒரு மாடு மட்டும் கண்ணுக்குட்டி இல்லாமல் பால் கறக்கிறதுக்கு விடாது, அதனால் இந்த கண்ணுக்குட்டியை விற்காமல் வச்சுருக்கோம். பொதுவாக நாங்கள் கண்ணு போட்டதுக்கப்புறம் மாட்டோட கண்ணுக்குட்டியை வந்துட்டு ஒரு 3 மாதம் வச்சுருப்போம், அதுக்கப்புறம் விற்றுருவோம். மிஷின் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு டியூபையும் வந்து மாட்டோட காம்பில் மாட்டி விட்டுட்டா போதும், பால் ஈஸியாக கறந்து எடுத்துடலாம். இந்த டியூப் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பால் வருது, பால் நின்றுச்சா இல்லையாங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம மிஷினை ஆஃப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த பால் கறக்கிற மிஷின் வந்து பல்சேட்டர் டைப், அதாவது மசாஜ் டைப்புன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு காம்பையும் விட்டு விட்டு கறக்கும். கடைசி ஒரு 2 நிமிஷம் நம்ம இப்படி கையை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்தோம்னா காம்பில் இருக்கிற எல்லா பாலும் மொத்தமும் நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மாடு பால் கறந்தாச்சு. இனிமேல் எல்லா மாட்டையும் ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம பால் கறந்து எடுத்துடலாம். இந்த மாட்டுக்கு கண்ணுக்குட்டி இல்லாததுனால நம்ம தண்ணி வச்சு இந்த காம்புகள் எல்லாத்தையும் நம்ம கழுவி விட்டுறலாம். அப்படி கழுவி விடும்போது மாடு சொரப்பு விடும். சொரப்பு விட்டோம்னா ஈஸியாக பால் நமக்கு சீக்கிரம் நம்ம கறக்க முடியும். மாடு கட்டுறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி சைக்கிள் டயரோ இல்லை பைக் டயரையோ இந்த மாதிரி வந்து வளைச்சி நம்ம மண்ணில் புதைச்சி வச்சிட்டோம்னா மாடு கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். பால் கறக்கும்போது மாட்டை நம்ம இப்படி நீவி கொடுத்தோம்னா இது ஆடாமல் நிற்கும். நமக்கும் மாட்டுக்கும் உள்ள பாண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதாங்க, எல்லா மாட்டோட பாலும் கறந்தாச்சு. இப்போ மிஷினை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிடலாம். இந்த டியூபுக்குள்ளெல்லாம் பால் தேங்கி இருக்கும். இந்த பாலெல்லாம் இந்த மாதிரி தண்ணி விட்டு வாஷ் பண்ணோம்னா நல்லா க்ளீன் ஆகிடும். பால் கறந்துட்டு எல்லா மாட்டையும் கொண்டு போய் வெளியே கட்டினதுக்கப்புறம் நம்ம பச்சை தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஈவினிங் பால் கொண்டு போகிறதுக்கான டைம் ஆகிடுச்சு. ஈவினிங் கரெக்டாக 5:30 மணிக்கு பால் கொண்டு போகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.